பாலை நல்லா 20 நிமிஷம் சுண்ட வச்சுக்கோங்க. துருவி வச்சுருக்க கேரட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க, நெய்யில் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த கேரட் வேகணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. 10 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ சுண்ட வச்ச பாலை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடணும். நல்லா அந்த பால் இறுகி வந்த உடனே சர்க்கரையும் பால்கோவாவையும் ஆட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் இப்போ பால் நல்லா இறுகிருச்சு. இப்போ நம்ம இதோட சேர்த்து ஒரு பால்கோவா ஆட் பண்ணலாம். பால்கோவா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட் பால்கோவா விற்கிது. அது வந்து அப்படியே க்யூப்பில் இருக்கிறத அப்படியே நான் போட போகிறேன். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆஸ் ரிக்வயர்டு. ஓகே, வேண்டிய அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறோம். ஃபோக்கால நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அப்புறம் முந்திரி பருப்பு போட்டு இறக்கிடலாம்.